லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம். அந்த எல்லா ஸ்ட்ரோக்ஸையுமே ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவசரப்பட வேணாம். பேசிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரோக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரோக்ஸ் அவங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க கை வலிக்காமல் எழுதுவாங்க. அதனால தான் இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறது. இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது மவுண்டைன் லைன்ஸ். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மவுண்டைன் லைன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேணாம். நான் டாட் வச்சுருக்கேன். அதை குழந்தைங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது மவுண்டைன் லைன்ஸ், இது பென்ஸ், இது அப் கர்வ் கண்டினியூ ஸ்ட்ரோக்ஸு, இது டவுன் கர்வ் கண்டினியூ ஸ்ட்ரோக்ஸ், இது ஸ்பைரல். இந்த மூணுமே ஸ்பைரல். இது அப் ஸ்பைரல், இது டவுன் ஸ்பைரல், இது ஸ்மால் ஸ்பைரல். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரியே டாட்ஸ் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ண வேணாம். நான் வீடியோக்காக தான் பிரைட்டாக இருக்கட்டுமேன்னு தான் நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ரெட் லைனும் ப்ளூ லைனும் தான் இம்பார்ட்டண்ட். அதனால் அது கிளியராக தெரியாது. பென்னுன்னா குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாதீங்க. பால் பென் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டாட்ஸ் வச்சுருங்க. எப்படி எழுதணும்னா மவுண்டைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. go up, come down, go up, come down, go up, come down, go up, come down. இது எழுதும்போது நமக்கு எந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் ஆகும் நமக்கே தெரியும் இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எம் எழுதுவோம், டபிள்யூ எழுதுவோம், வி எழுதுவோம், ஏ எழுதுவோம். சரிங்களா? go up, come down, go up, come down, go up, come down. குழந்தைங்க இந்த டாட்ஸை கரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. go up, come down, go up, come down, go up, come down, go up, come down. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மவுண்டைன் லைன்ஸை மட்டுமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பென்ஸு, அப்புறமா அப் கர்வ், டவுன் கர்வ், ஸ்பைரல்ஸ். இது எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி தான். பொறுமை ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க.